தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா உலகத்தில் ஏவிஎம் சரவணன் அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஸ்டுடியோ, பெரிய பட நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர், உரிமையாளராக இருந்தவர். அவர் வெள்ளை ஆடை, எப்பவுமே வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு. அவர் நல்ல ஹைட்டு, சற்றே குனிந்து அந்த பணிவோட மேலும் கையை வேற கட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பார். அவர் அவ்வளோ பெரிய சொத்துக்கும் இதுக்கும் புகழுக்கும் சொந்தக்காரராக அவர் என்றைக்குமே அவரை காட்டிக்கிட்டது இல்லை. நான் ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்ககிட்ட ஏடாகூடமாக ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா சார்னு கேட்டேன். என்னது இது நீங்கள் கேட்கறதே எனக்கு வினோதமாக இருக்கே அப்படின்னாரு. ஆமாம் சார், கேள்வி இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கேட்குற கேள்விலாம் உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரியான கேள்விலாம் நான் கேட்பேன் சார். ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியும் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். சரி, கேள்வியை ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தமிழ் சினிமா உலகம் உங்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கு சார். அது நிறைய சிறு பத்திரிகையில் எங்கேயும் எழுதுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு நல்ல சினிமா மாற்றம், உதிரிப்பூக்கள் மாதிரியான, முள்ளும் மலரும் மாதிரியான, 16 வயதினிலே, இப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான சினிமா, ஒரு தரமான ஒரு பெங்காலில் எடுக்கிற மாதிரி, கேரளாவில் எடுக்கிற மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருந்தபோது நீங்கள் தான் முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன்லாம் எடுத்து இதை ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு தரமட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்னு கேட்டேன். சரி வாங்க சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், எல்லாருமே ஒரு ஒரு நேச்சுரலாக படம் எடுக்கிறதுக்காக கிராமங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊரில் போய் தங்கிடுறாங்க. அங்கேயே இருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வராங்க. உதிரிப்பூக்களோ, 16 வயதினிலோ அப்படி தான் வந்தது. எங்களுக்கு எங்கள் ஸ்டுடியோவில் அப்போ 300 பேர் வேலை செஞ்சாங்க. ஸ்டுடியோ பக்கம் யாருமே படம் எடுக்கிறது இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார். அவர் ஒரு படம் எடுக்கலாம், நம்ம நிறைய ஸ்டுடியோவை பயன்படுத்தும் விதமாக, இங்கே இருக்கிற அந்த 300 பேருக்கு வேலை கொடுக்குற விதமாக எடுக்கலாம். அதுதான் எங்கள் நோக்கம். தமிழ் சினிமா நல்லா போயிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவே கெடுக்கணும்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அப்போ சென்னையில் இருந்த ஒரு 20 ஸ்டுடியோ வரிசையாக மூடிட்டு வந்தாங்க. ஒரு மோகன் ஸ்டுடியோ மாதிரி, அருணாச்சலம் ஸ்டுடியோ மாதிரி எல்லாமே கம்மியாயிட்டு வருது. கோல்டன் ஸ்டுடியோ, ஈகிள் ஸ்டுடியோ, சாரதா ஸ்டுடியோ, கற்பகம் ஸ்டுடியோ எல்லாமே அப்படியே மூடிட்டு வராங்க. கம்மியாயிட்டு வருது படப்பிடிப்புகள். எல்லா இதுலேயுமே அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி அப்படி வளர்ந்துது. ஸ்டுடியோக்களை நம்பி தான் நிறைய படம் எடுப்பாங்க. இப்போ ஸ்டுடியோ வேண்டான்ற முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒருத்தராக அது அப்பார்ட்மெண்ட்டாக, இதுவாக, குடோனாக மாற்றிட்டு வராங்க. நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு நேரத்தில் தான் இந்த முரட்டுக்காலை என்ற படத்தை எடுத்தோம். அது நல்லா ஓடிச்சு, எங்களுக்கு நல்ல லாபமே கொடுத்தது. ஆனால் என்னென்னா, ஒரு தரமான படங்கள் எடுக்கிற ஒரு 50 பேர் தயாராக இருந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஆள் ஒரு முரட்டுக்காலை எடுத்துட்டோன்னு சொல்கிறது சரியில்லை. நாங்கள் இந்த நோக்கத்துக்காக எடுத்தோம், வழி எங்கள் மேலே சொல்கிறது சரியில்லை அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். அதே மாதிரி 2-3 கேள்வி கேட்டேன். நீங்கள் பாரதியார் பாடல்களை எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க. இந்த ரெக்கார்டு பிளேயர், அவங்க சரஸ்வதி ரெக்கார்ட் பிளேயர்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. சரவணன் சார், மெய்யப்ப செட்டியார் வச்சுருந்தார். அதனால் அவர்கிட்ட இருந்தது எல்லாம் பாரதியார் பாடல்கள் உரிமை. அப்போ ஒரு சின்ன அதை நாட்டுடைமையாக்கணும் போது ஃபஸ்ட்டு அது முறையாக கேட்கப்படலை எங்ககிட்ட. அது நீங்கள் தடுத்துட்டீங்களாமேன்னு நான் கேட்டேன். எங்கிட்ட முறையாகவே கேட்கல. அது எல்லாத்தையும் அவர் பிடுங்கி வச்சுக்கிட்டாருன்ற மாதிரி எங்கள் மேலே பழி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அந்த பாடல்கள் வாங்கி வச்சுருக்கோம் ரெக்கார்டில் பதியறதுக்கு. இது கேட்டுருந்தா நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எங்ககிட்ட கேட்டபோது நாங்கள் கொடுத்துட்டோம் அரசாங்கத்துக்கிட்ட. கொடுத்துட்டது மட்டும் இல்லாமல் அது நாட்டுடைமை ஆக்குறதுக்காக எங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்த போதும் அப்பா அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் நடந்தது. ஆனால் நாங்கள் பாரதியார் பாடல்களை முடக்கி வச்சுருந்ததா சொல்கிறது பெரிய பழி. அது ரெக்கார்டில் நிறைய பாடல்கள் அப்போ வெளியே வந்துட்டு இருந்தது. நாங்கள் தொடர்ந்து பண்ண தான் இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் நாட்டுடைமை ஆகிட்டோம், முடிஞ்சிச்சுங்க அப்படி சொன்னார். அவர் அந்த பேச்சிலும் நல்ல பணிவு இருக்கும். ரஜினி வந்தால் எப்படி நடந்துப்பார் அந்த ரூமில்,
ஏன்னா ரஜினி வந்து நிறைய சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். என் எதிரில் பிடிக்கிறதுக்கு அவர் தயக்கம். அதனால அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூமில் போய் போய் அடிச்சுட்டு வருவார். ஏன் சார் இங்கே தான் அடிங்களேன், என்ன சார்னா, சார் இந்த இதில் நான் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவார். அதே போல் வந்தாருன்னா பேசிட்டு அவர் சில நேரங்களில் பைக்கில் வந்துடுவாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தாரு. அந்த பைக்கில் வந்துடுவார் ரஜினி என்னை பார்க்க. எங்களுக்கு தான் பயமாக இருக்கும். வழியில் எதனா ஒன்று ஆச்சு, ஒரு ரிப்பேர் ஆகி வண்டி நின்றுதுன்னா என்ன பண்ணுவார்? ஹெல்மெட் போட்டிருக்காரு. அது முகத்தை தான் மூடிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அவர் போகிறாருன்னா பின்னாடியே ஒரு கார் அனுப்புவேன். அவர் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ரொம்ப பணிவும், ஒரு நல்ல பிரியமும், துடுக்கா ஏதாவது பேசிடுற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாத ஒரு மனிதர். என்ன நம்ம துடுக்குத்தனமா எவ்வளோ கேள்வி கேட்டாலும், இறக்கு மடக்கா கேட்டாலும், அதுக்கு ஒரு நியாயமான பதில் அவர்கிட்ட இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.